ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா 2018ல ஒரு அமெரிக்கன் ஹாரர் ஃபிலிமா வெளியான ஓவர்லார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வார் 2 பத்தின படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்க அந்த டைம் அமெரிக்கன் சோல்ஜரான நம்ம ஹீரோவுக்கும் அவனோட டீமுக்கும் ஒரு மிஷன் தரப்படுது. அதாவது ஜெர்மனோட நாசி படையில் இருக்க ஒரு இடத்துல ஒரு முக்கியமான டவர் இருக்கு. அதை நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அழிச்சாகணும். இதுதான் டாஸ்க். ஆனா அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு வேற லெவலான ட்விஸ்ட்டை தராங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்க அந்த மிஷனை முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே ஹாரரா அண்ட் சில இடங்கள்ல நமக்கே முகம் சுளிக்கிற மாதிரியான ஹாரர் ஸ்லாஷர் ஜானர்ல கொண்டு போன இந்த ஒரு படம் தான் ஓவர்லார்ட். வாங்க ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடலுக்கு நடுவில் நிறைய போர் கப்பல்களும் அதுக்கு மேல நிறைய போர் விமானங்களும் பறந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதுல ஒரு போர் விமானத்துல தான் நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோவோட குரூவையும் காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ, பேரு பாய்ஸ். ஹீரோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயத்தோடவும் பதட்டமாகவும் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா பாய்ஸ் இந்த மாதிரியான போர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டதில்ல, இதுதான் முதல் தடவை. அண்ட் நம்ம ஹீரோவுக்கு பக்கத்திலேயே ஜேக்கப் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கான். ஆக்சுவலா இவனுக்குமே இந்த போர் தான் முதல் தடவை போல. இவனும் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பாய்ஸுக்கு ஆப்போசிட்ல திபெத் அப்படிங்கிற இன்னொரு சோல்ஜர் உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். என்னப்பா தம்பி, இடங்கிடம் ஏதாவது மாறி வந்துட்டியா? உன்னை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கேடா, நீ எப்பறம் எங்களோட வந்து சண்டை போடுவ அப்படி இப்படின்னு கிண்டல் அடிக்க நம்ம ஹீரோவும் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியா இருக்கான். அப்போ அவங்க இன்னொரு சோல்ஜர் எனக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிறத எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவன் இப்போ அப்படியே இன்னொரு சோல்ஜர் கிட்ட போய் அவரை போட்டோ எடுக்க அது யாருன்னு பார்த்தா அவர் தான் இந்த மிஷனோட கேப்டன். இவர் பேரு கார்பரல். வெயிட் பண்ணு, இந்த கேப்டனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். இவர் தான் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் வெப் சீரிஸ்ல வந்த நம்ம யூஎஸ் ஏஜென்ட். இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க அப்ப இங்க இன்னொருத்தர் வராரு. இவர் தான் இங்க பெரிய தலை. அதாவது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் ஹெட். இப்பதான் கார்பரல் கேப்டன் சொன்ன அப்புறம் எப்படி இவர் ஹெட் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம கார்பரல் இந்த மிஷனுக்கு மட்டும்தான் கேப்டன். ஆனா இந்த சார்ஜன் மொத்தமா எல்லாத்துக்குமே ஹெட். இவர் இப்ப இங்க வந்து பாய்ஸ் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல டார்கெட்டை ரீச் பண்ணிடுவோம், எல்லாரும் குதிக்கிறதுக்கு தயாரா இருங்க. அண்ட் நம்ம மிஷன் என்னன்னு தெரியல, அந்த ஜெர்மன் படையோட ரேடியோ ஜாமிங் டவரை அழிச்சாகணும். அது ஒரு சர்ச்சில் இருக்கு. இந்த ஜெர்மன் படையோட ஒரு செக்யூரான இடம் அது. நாம எப்படியாவது அதை வெடிக்க வச்சு அழிச்சாகணும். அண்ட் இவர் தான் பாம் எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட் கார்பரல். இந்த மிஷனுக்கு இவர் தான் கேப்டன். இவர் கொடுக்குற ஆர்டர்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரியான மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளேன் குலுங்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்களோட டார்கெட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இதனால கீழே இருந்த ஜெர்மன் ஆர்மி எல்லாம் இவங்களை நோக்கி தாக்குதல் பண்ண இவங்க கூட வந்த மத்த போர் விமானங்களை எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டாங்க. இவங்களோட பிளேனையும் டேமேஜ் பண்ணி விட்டுட. இதனால ஹீரோவோட குரூல இருந்த சில பேரும் இறந்து போயிடுறாங்க. இப்ப உடனே இவங்க கீழே குதிச்சாகணும். ஜேக்கப் முன்னாடி குதிக்க, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் பின்னாடியே வரேன், நான் உன்னை கீழே வந்து மீட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்ப எல்லாரும் அந்த பிளேன்ல இருந்து குதிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் குதிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேன் ஆகாயத்திலேயே வெடிச்சு செதறிடுது. இப்ப நம்ம ஹீரோ பாய்ஸ் பேராசூட்டை ஓபன் பண்ணி சேஃபா ஒரு ஏரியில வந்து விழுந்துடுறான். ஹீரோவும் தண்ணியை விட்டு வெளியே வந்து கீழே மீட் பண்றேன்னு சொல்லியிருப்பால இவனோட ஃப்ரெண்டான ஜேக்கப், அவன் இங்க எங்கேயாவது தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹஸ்கி வாய்ஸ்லயே கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். இறந்து போன ஒரு சோல்ஜரோட கன்னை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா போயிட்டு இருக்க அங்க அவங்களோட ஹெட், அதான் இந்த சார்ஜென்ட ஜெர்மன்ஸ் பிடிச்சிடுறாங்க. அதை ஒளிஞ்சிருந்து பாய்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அவரை காப்பாத்தலாம் அப்படின்னு போகக்குள்ள பின்னாடி இருந்து யாரோ பாய்ஸை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன். பாய்ஸை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாரு. அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் சர்ஜென்ட சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோ கேப்டன் கிட்ட கோவமா, ஏன் என்ன தடுத்தீங்க, நான் போய் அவரை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு கேட்க, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ பாய்ஸ், நம்ம அவங்களோட இடத்துல இருக்கோம், எண்ணிக்கையிலும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க, நாம போயிருந்தா நாமளும் சேர்ந்து இறந்திருப்போம், அப்புறம் யாரு தான் இந்த மிஷனை முடிக்கிறது, என்ன ஆனாலும் சரி நாம அந்த சர்ச்சை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவங்களும் கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு அலர்ட் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு புதருக்குள்ள இருந்து திபெத், அப்புறம் கேப்டன் போட்டோ எடுத்தால அந்த போட்டோகிராஃபர், அப்புறம் இவங்களோட குரூவை சேர்ந்த இன்னொரு சோல்ஜர் அப்படின்னு 3 பேரும் வெளியே வராங்க. சோ இவங்களும் அந்த பிளேன் கிராஷ்ல இருந்து தப்பிச்சு கீழே வந்துட்டாங்க. இந்த திபெத் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய் அதிகம், எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அண்ட் நம்ம ஹீரோவை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன பாய்ஸ் ரொம்ப பயந்துட்டு போல இருக்கு, சின்ன குழந்தை மாதிரி பயப்படாதா அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னா, அந்த போட்டோகிராஃபர் இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் கூட அந்த கேமராவை தான் கூடவே கொண்டு வந்திருப்பான். அதை நம்ம கேப்டன் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் உன் கேமராவை தெரியா பார்த்துட்டு தரேன் அப்படின்னு வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. ஏன்னா கேமரால இருந்து வர லைட்டை வச்சு ஜெர்மன்ஸ் ஈஸியா இவங்களை கண்டுபிடிச்சிடுவாங்களாம். வந்த 50 பேர்ல இந்த 5 பேர் மட்டும் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. இவங்களும் அந்த சர்ச்சை தேடிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. வழக்கம் போல திபெத் லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டு வர, ஏண்டா கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு அமைதியா தான் வாயேண்டா அப்படின்னு கேப்டன் திட்ட, அங்க திடீர்னு ஒரு பாம் அடிக்குது. அதுல இவங்க கூட வந்த ஒரு சோல்ஜர் ஸ்மார்ட் இறந்துடுறான். என்னன்னு பார்த்தா அந்த வழியில நிறைய கண்ணி வெடிகளை ஜெர்மன்ஸ் புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த லேண்ட்மைன் வெடிக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்ததால அவன்
தூரமா தூக்கி வீசப்பட்டு நம்ம ஹீரோவுக்கு காதெல்லாம் கொய்யன்னு கேக்குது, தலை சுத்த ஆரம்பிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. பாய்ஸ் இங்க பாரு உனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த இடம் ஃபுல்லாவே லேண்ட்மைனா இருக்கு. சோ நீங்க எல்லாரும் எனக்கு பின்னாடி ஒரே லைனா வாங்க, நம்ம இந்த இடத்த கடந்து போயிடலாம் அப்படின்னு கேப்டன் சொல்ல, இவனுங்களும் கேப்டன் பின்னாடியே மெதுமெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா நிதானமா எடுத்து வச்சு அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. இருந்ததே 5 பேரு, இப்ப அதுல ஒருத்தன் இறந்துட்டான். சோ மீதி இருக்கிறது கேப்டன், நம்ம ஹீரோ, திபெத், அப்புறம் அந்த போட்டோகிராஃபர், இவங்க 4 பேர் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க நம்ம ஹீரோவும் அவன் என் பக்கத்துல தான் இருந்தான், ஜாலியா பேசிக்கிட்டே வந்தோம், ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண. ஆனா நீ இப்போ உயிரோட இருக்கல, அதை மட்டும் பாரு, நமக்கு நம்ம மிஷன் தான் முக்கியம் அப்படின்னு கேப்டன் ஒரு மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான். திபெத் ஏதோ ஒரு உயிரினத்தை பார்த்துட்டு, கேப்டன் நீங்க வந்து பாருங்க, ஏதோ ஒன்னு இறந்து கிடக்கு அப்படின்னு கேப்டனை கூப்பிட்டு காட்ட, அது என்ன உயிரினே கணிக்க முடியல, அது ஒரு வித்தியாசமா இருக்கு. இவங்களாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்களும் கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு அலர்ட் ஆகுறாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு லேடி ஒருத்தங்க நடந்து போறாங்க. இப்ப அந்த லேடி நம்ம ஹீரோ கையில கன் இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்து வேகமா ஓட, இவங்களும் அந்த பொண்ணை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போய் ஒரு வழியா அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. ஏய் அமைதியாரு, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா நம்ம பாய்ஸ் அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேசுறான். நம்ம கேப்டனும் அந்த பொண்ணு கிட்ட, நீ இந்த சீல்பங்க் வில்லேஜ் சேர்ந்தவளா, அங்க நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்க, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி நிக்கிறா. ஆனா அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் புரிஞ்சிருக்கு போல. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ கோவத்துல கேவலமா காரி துப்பறா. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இவளோட கிராமத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க போல. இதனாலேயே இவளுக்கும் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸை கொஞ்சம் கூட பிடிக்கல. பாய்ஸ் நீ தான் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுறிய, இவகிட்ட பேசி நம்மள அந்த வில்லேஜுக்கு கூட்டி போக சொல்லு அப்படின்னு கேப்டன் சொல்ல, பாய்ஸும் அதே மாதிரி ஜெர்மன் லாங்குவேஜ்ல அந்த வில்லேஜுக்கு கூட்டி போக சொல்லி கேட்கறான். ஆக்சுவலா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு க்ளோயி. க்ளோயி கிட்ட இருந்து பிடுங்கின கத்தி அவகிட்டயே கொடுக்க, அவளும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போறா. மெதுவா யாருக்கும் தெரியாம அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள தான் அந்த சர்ச்சும் இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவளை பாத்துக்கோ, உள்ள யாராவது இருக்காங்களான்னு நாங்க போய் பாத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு க்ளோயியை பாத்துக்க இங்க ஹீரோவை மட்டும் தனியா விட்டுட்டு மீதி 3 பேரும் உள்ள போறாங்க. ஆனா பாய் சொல்ல கேட்காம க்ளோயி கிராமத்துக்குள்ள போக, இங்க அந்த கிராமத்தை சேர்ந்த இன்னொரு லேடி ஒருத்தங்க க்ளோயியை பாத்துறாங்க. ஆனா அந்த லேடி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்குள்ள அவன் ஒரு குழிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த லேடி சும்மா இல்லாம ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சத்தம் போட்டு கூப்பிட, இப்ப அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரகலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க வந்த இவங்களுக்கெல்லாம் ஹெட்டான ஒரு ஜெர்மன் கேப்டன் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா பேச, என்னன்னு பார்த்தா இவனுக்கு க்ளோயி மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு. ஆக்சுவலா இவன் தான் இந்த படத்தோட வில்லனே. இவனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடறான். இங்க நம்ம ஹீரோவும் யாருக்கும் தெரியாம பதுங்கிக்கிட்டே போக, அப்படி போகும்போது மத்த 3 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறான். என்ன அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு திபெத் கிண்டலா கேட்க, திடீர்னு ஹீரோயின் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. இவனுங்களும் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறானுங்க. அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே கெட்டவங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவளோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அடைக்கலம் கொடுக்கறா. இவ்வளவு நேரம் க்ளோயிக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும்னு நினைச்சா, இவளுக்கு இவங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கு. இப்ப க்ளோயியோட வீட்டுக்கு போனா அங்க மாடியில இருந்த ஒரு ரூமுக்குள்ள இருந்து யாரோ வித்தியாசமா உருமற மாதிரி சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு கேட்க, அது என்னோட ஆன்ட்டி தான், அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை, அதனாலதான் இப்படி அடிக்கடி கத்துறாங்க, நீங்களும் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான கண்டிஷன், நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரும் அந்த ரூம் பக்கம் போகவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறா. என்னடா சத்தம் ஒரு வித்தியாசமா வருதுன்னு அந்த ரூமை பார்த்துட்டு இப்ப அப்படியே திரும்ப பார்த்தா க்ளோயியோட தம்பி கையில ஒரு கன்னை வச்சுக்கிட்டு நிக்கிறான். இவனை பார்த்து நம்ம திபெத் பயந்துடுறான். க்ளோயியோட தம்பி ஒரு விளையாட்டு புள்ள. க்ளோயியும் அவனை செல்லமா அதட்டுறா. இப்ப நம்ம கேப்டன் க்ளோயி கிட்ட உங்க ஆன்ட்டிக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்னு சந்தேகத்தோட கேட்க, க்ளோயும் இல்லையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு ஜஸ்ட் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. நம்ம க்ளோயி முகத்தை பார்க்கும் போதே தெரியுது எதையோ மறைக்கிறா அப்படின்னு. உங்களுக்கான இடம் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மேல பரன் மேல இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சர்ச்சை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்க, எட்டி பார்த்தா அந்த வில்லன் ஒரு கப்பலை புடிச்சு வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். இதுல அந்த வைஃபை சுட்டு தள்ளிட்டு அவனை இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இப்படிதான் ஜெர்மன் படிக்க ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் இவனுங்க கொண்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின், அவளோட தம்பி, அப்புறம் உடம்பு சரியில்லாத அவளோட ஆன்ட்டி, இவங்க 3 பேர் மட்டும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. இதை பார்த்துட்டு திபெத் திரும்பவும் க்ளோயோட தம்பி அவனோட பின்னாடி நின்று அவனை பயமுறுத்திடுறான். அடே உனக்கு என்னதான்டா வேணும், ஏன்டா ஏன் பின்னாடி எப்பதான் சுத்திட்டு இருக்க அப்படின்னு திபெத் கோவப்படுறான். ஆக்சுவலா க்ளோயோட தம்பி பேரு பால். இவர் ரொம்பவே ஒரு சின்ன பையங்கிறதுனால இவனுக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. அதனாலேயே நம்ம திபெத்தை பாலுக்கு பிடிச்சு போயிடுது. திபெத்தை விளையாடுறதுக்கு பால் எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப க்ளோயி என்ன சொல்றானா, உங்களால ரொம்ப நேரத்துக்கு இங்கேயே இருக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு நைட்டுமே அந்த ஜெர்மன்
சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீடா புகுந்து செக் பண்ணுவாங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டா உங்களோட சேர்ந்து எங்களையும் அவங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கேப்டன் சொல்றான். என்னது நாங்க பாத்துக்கிறதா? பாத்தீங்கல்ல வெளியே எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம வெறும் 4 பேர் தான் இருக்கோம், நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன நடந்தாலும் சரி விடியறதுக்குள்ள அந்த சர்ச்சை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திபெத், நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த போட்டோகிராஃபர் 3 பேரையும் வெளியே ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு போய் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் இவங்களை வெளியே அனுப்பி வச்சிடறான். அப்படி போகும்போது நம்ம க்ளோயோட ஆன்ட்டி அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு மாதிரியா உருமுறை சத்தம் கேக்குது. திபெத் போட்டோகிராஃபரும் முன்னாடியே போயிட, ஹீரோ மட்டும் என்ன வித்தியாசமா சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த கதவை லைட்டா திறந்து பார்த்தா அவங்களோட முகமே கோரமா இருக்கு. பார்க்கிறதுக்கு ஒரு ஜாம்பி மாதிரி இருக்காங்க. இதை பார்த்து பயந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க, பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் என்னோட ஆன்ட்டியை அந்த சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அவங்க திரும்பி வெளியே வரும்போது இந்த நிலைமையில இருந்தாங்க. அவங்க அந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு க்ளோயி சொல்றா. திபெத்தோ போட்டோகிராஃபர் முன்னாடி போயிட நம்ம ஹீரோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க, சரியா அதே நேரம் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் க்ளோயோட வீட்டு கதவை தட்டுறாங்க. ஏன்னா இவங்க அப்பப்ப இப்படிதான் வந்து ஒவ்வொரு வீடா செக் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் மேலேயே ஒளிஞ்சிக்க, க்ளோயி மட்டும் போய் இப்ப கதவை திறக்கிறா. சோல்ஜர் எல்லாத்தையும் வெளியே நிக்க சொல்லிட்டு இந்த வில்ல மட்டும் வீட்டுக்குள்ள வந்து கதவை மூடிடுறான். முன்னாடி சொன்ன மாதிரியே இவனுக்கு க்ளோயி மேல ஒரு கண்ணு. இவனும் வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க, இத மேல இருந்து ஒரு ஹோல் வழியா கேப்டனும் பாய்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. க்ளோயியும் இதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு கெஞ்ச, இத மேல இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு கோபம் வருது. ஏன்னா பாய்ஸுக்கும் க்ளோயிக்கும் நடுவுல ஒரு மாதிரியான ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற பார்க்க பாய்ஸ் ட்ரை பண்ண, கேப்டன் அவனை தடுத்து நிறுத்தி, இல்ல இல்ல இப்ப வேணாம், போனா நாமளும் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி பாய்ஸை கண்ட்ரோல் பண்றான். இப்ப மட்டும் நீ இதுக்கு சம்மதிக்கல, உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அதே தான் உனக்கும் உன்னோட தம்பிக்கும் அப்படின்னு வில்லன் மிரட்டிட்டு இருக்கும்போது மேல இவங்களோட இருந்த பால் கையில ஒரு பால் வச்சிருப்பான். அது இப்ப தவறி கீழே விழுந்து உருண்டோட அந்த சத்தத்தை கேட்ட வில்லன் சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு அது என்ன சத்தம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றான். அவனுங்களும் மெதுவா மேல வர பார்த்தா பால் அந்த பாலை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இவனுங்க இன்னும் கொஞ்சம் மேல வந்தா நம்ம கேப்டனும் பாய்ஸும் மாட்டிக்குவாங்க. ஒருவேளை மேல வந்து அவங்களை அட்டாக் பண்ண இவனுங்க 2 பேரும் கன்னை எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பதட்டம், மாட்டிப்பாங்களோ அப்படின்னு. ஒரு வழியா மேல வந்து பார்க்காம கீழே இருந்தபடியே போயிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவளோட தம்பி தான் மேல பால் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லி வில்லன் அந்த சோல்ஜர்ஸை அனுப்பி வச்சிடறான். ஸோ எதுக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ், இவன் க்ளோயி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, இதை மேல இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு கேப்டன் சொல்ல கேட்காம கீழே வந்து அந்த வில்லன் தலையிலேயே கன்னை வைக்கிறான். என்ன க்ளோயி புது நண்பர்களா? சரி எப்படியும் நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாகதானா போறீங்க அப்படின்னு வில்ல மிரட்டிட்டு இருக்க, இதை கேட்ட கேப்டன் கோவப்பட்டு ஒரு அடி ஆளு கீழே விழுந்துடுறான். சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா பாய்ஸ், உன்னால நாம எல்லாரும் இப்ப ஆபத்துல மாட்டிருப்போம். சரி எது எப்படியோ முதல்ல நம்ம அந்த சர்ச் டவரை அழிச்சாகணும். போய் வெளியே போன நம்ம 2 பசங்களையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, பாய்ஸும் வெளியே வந்து அவங்கள ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு அவங்க அழிக்க வேண்டிய சர்ச்சோட என்ட்ரன்ஸ்க்கே வந்துடுறான். அங்க பார்த்தா ஜெர்மன் சோல்ஜர் சில டெட் பாடிகளை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க. அந்த உடல்கள் எல்லாம் ஒரு மாதிரியான அழுகி போன நிலையில இருக்கு. கூடவே கோட்டு போட்டுட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. வெளியே கொண்டு வந்து போட்ட டெட் பாடி எல்லாத்தையும் அவங்க நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு பாய்ஸ் ரொம்பவே பயத்தோட அதை பார்த்துட்டு இதை உடனே கேப்டன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அங்க இருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். அங்க சர்ச்சுக்குள்ள போற ட்ரக் ஒன்னு ஆப்போசிட்ல வருது. அவங்க நம்மள பாத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ஹீரோ போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் வெளியே வரான். வெளியே வந்து மறுபடியும் வில்லேஜ் நோக்கி நடக்க ஆரம்பிக்க, இப்ப திடீர்னு ஒரு வெறி பிடிச்ச நாய் ஒண்ணு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. இவனும் பயந்து போய் வேற வழி இல்லாம சர்ச்சுக்குள்ள போற ட்ரக்குக்குள்ளேயே ஓடி போய் ஏறி ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா அந்த ட்ரக் ஃபுல்லாவே இறந்து போன மனித உடல்களாவே இருக்கு. இதை பார்த்து பாய்ஸ் ரொம்பவே பயந்துறான். ட்ரக் உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல இருக்க டெட் பாடிஸை 2 ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கும்போது சரியா அவங்க கவனிக்காத நேரம் அந்த ட்ரக்கை விட்டு இறங்கி யார் கண்ணிலையும் படாம ஒரு கதவை திறந்து எந்த சர்ச்சை அழிக்கணும்னு இவங்க வந்தாங்களோ அந்த சர்ச்சுக்குள்ளேயே பாய்ஸ் இப்ப போயிடுறான். யாருக்கும் தெரியாம மறைஞ்சுக்கிட்டே மெதுவா உள்ள போனா ஒரு டெட் பாடியை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறத ஒளிஞ்சிருந்து பாக்குறான் நம்ம ஹீரோ. இன்னும் கொஞ்சம் உள்ள போக வழியில கம்பி வேலியை போட்டு அந்த பக்கத்துக்கு போறதுக்கான வழியை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு நம்ம ஹீரோ பயத்துல உறைஞ்சு போயிருக்க, பின்னாடி இருந்து ஏதோ உருமுற மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் சடனா பின்னாடி திரும்பி பார்க்கறான். நம்ம ஹீரோ முகத்தை பாத்தீங்களாவே தெரியும், பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கான். அது கைதிகளை அடைச்சு வைக்கிற ஜெயில இருக்க செல் மாதிரி இருக்கு. பயத்தோடவே மெதுவா கிட்ட வந்து அதுல இருக்க ஒரு சின்ன ஹோல் வழியா எட்டி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு ஆர்மி சோல்ஜரை அடைச்சு வச்சிருக்காங்க. அவனும் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க ஹீரோவும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். வெளியே ஒரு டாக்டரை பார்த்தா இல்லையா, அவனும் இன்னொரு சோல்ஜர்
சோல்ஜரும் இங்க வராங்க. வந்து அங்க இருக்க ஒரு செல்லோட ஹோல் வழியா எட்டி பார்த்து என்ன நம்ம கொடுத்த மருந்து வேலை செய்யல போல இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த சோல்ஜரும் லத்திய வச்சு அந்த கதவை தட்ட உள்ள இருக்கவன் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்துறான். பரவாயில்லையே நம்ம மருந்து வேலை செஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அவனுங்க அங்க இருந்து போயிடுறானுங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் அதே செல்ல பாய்ஸ் உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு அவங்க எந்த செல்ல எட்டி பார்த்தாங்களோ அந்த செல்லுக்குள்ளேயே பார்க்க உள்ள ஒருத்தர் ரொம்பவே கொடூரமா விகாரமா இருக்கான். இதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி ஹீரோ இன்னொரு வழியா வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அங்க நிறைய பேக்ஸ் தொங்க விடப்பட்டிருக்கு. அதுல நிறைய டியூப்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த பேக்ஸ்ல இருந்து ஏதோ ஒண்ணு அப்படியே இப்படியும் நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ ஒரு ரிசர்ச்ங்கிற பேர்ல தப்பா எதையோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த பேக்ல ஒன்னு ஓபன் பண்ண உள்ள இருந்து ரத்தம் வடிய வடிய ஒரு மனுஷன் வந்து வெளியே விழறான். ஆனா அவன் பாதி மனுஷனா தான் இருக்கான். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அங்க ரெட் கலர்ல நிறைய இன்ஜெக்ஷன் இருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு டவுட்லயே அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுல இருந்து ஒரு இன்ஜெக்ஷனை பாய்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். அப்ப என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு லேடியோட குரல் கேக்குது. இவனும் ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டு என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு அங்க இருக்க இன்னொரு ரூமுக்குள்ள போறான். அங்க மூடி வச்சிருக்க ஒரு துணியை எடுத்துட்டு பார்த்தா ஹீரோவுக்கு மட்டும் இல்ல அவனோட சேர்ந்து நமக்குமே ஒரு செம்மையான ஷாக். ஏன்னா அது ஒரு மனித தலை, அதாவது கழுத்துக்கு கீழே எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணோட தலை மட்டும் உயிரோட கத்திட்டு இருக்கு. அதுல நிறைய டியூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப கூட அந்த பெண்ணோட தலை கான்சியஸா தான் இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்த இவனும் பயத்துல விடவெடுத்து போய் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு வெளியே போக வழி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு ஷாக். என்னன்னா பிளைட்ல நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆகிருப்பால ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அதான் நீ முன்னாடி குதி நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ குதிக்க சொல்லியிருப்பால அவனை இங்க காட்டுறாங்க. அவனை இங்க படுக்க வச்சு வயிற்றுலயே ஏதோ ஒரு பெரிய சைஸ் டியூப் ஒன்னு சுருகிருக்காங்க. ஜேக்கப்பும் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்ல அதே நேரம் அங்க இந்த டாக்டரும் வரான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். டாக்டர் இங்க வந்து ஹீரோ ஒரு ரெட் கலர் இன்ஜெக்ஷனை எடுத்து வச்சிருப்பால அதே மாதிரியான ஒரு ரெட் கலர் இன்ஜெக்ஷனை எடுத்து அங்க இருக்க வேற ஒரு இறந்து போன டெட் பாடிக்கு போட அதுக்கு இப்போ உயிர் வந்துடுது. தென் இந்த டெட் பாடியை வேற ஒரு இடத்துக்கு இடமாத்தி கொண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேக வேகமா வந்து ஜேக்கப் உடம்புல கனெக்ட் பண்ணி வச்சிருந்த பெரிய சைஸ் டியூபை மெதுவா வெளியே எடுக்க ஜேக்கப் வலி தாங்க முடியாம கத்தறான். ஹீரோவும் சத்தம் போடாத எப்படியாவது தாக்கு பிடிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு வழியா அந்த டியூபை வெளியே எடுத்து விட்டுட்டு அவனை கைத்தாங்களா அங்கிருந்து கூட்டிட்டு போறான். வந்த வழியே திரும்பி வர பார்த்தா முத இருந்ததை விட இப்ப இன்னும் செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அண்ட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஒருத்தனை காணோம் அப்படின்னு கத்த நம்ம ஹீரோவுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. பார்த்தா பக்கத்திலேயே ஒரு ட்ரைனேஜ் ஒன்னு போகுது. அதோட ஸ்டீல் டோரை காலாலேயே உடைச்சு அதுக்குள்ள புகுந்து எப்படியோ ஒரு வழியா ஜேக்கப்பை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோ. இங்க ஏற்கனவே மத்த ரெண்டு சோல்ஜர்ஸும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. ஆனா அந்த வில்லனையும் அங்க பறனாலேயே தான் கட்டி போட்டுருக்காங்க. அதே நேரம் ஜேக்கப்பை கூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு எப்படியே க்ளோயி வீட்டுக்கு வந்துடுறான். இதை பார்த்த கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட இவன் எங்க இருந்தான் இவனை எப்படி கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க நான் அந்த சர்ச்சுக்குள்ள போனேன். அங்க மக்களை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு அங்க நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்றான். ஆனா அது கூட இந்த இன்ஜெக்ஷனும் கிடைச்சது. இதுல தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு அதை கேப்டன் கிட்ட கொடுக்கறான். அதை வாங்கிட்டு போய் கட்டி போட்டு இருந்த அந்த வில்லன் கிட்ட காட்டி இது என்ன அப்படின்னு கேட்க அவனும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயினை பார்த்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் இவங்க மேலேயே ஆராய்ச்சி பண்ணுவேன். உன்னோட அப்பா அம்மாவுக்கு நடந்த மாதிரியே இவங்களும் உடம்பெல்லாம் அழுகி இறக்க போறாங்க அப்படின்னு சொல்ல அவளோட அப்பா அம்மாவை பத்தி சொன்ன உடனே க்ளோயிக்கு கோபம் வந்து ஒரு கத்தியை எடுத்து அவனோட தொடையிலேயே குத்தி கிழிச்சிட்டு கோபமா அங்க இருந்து கீழே போயிடுறா. தென் அந்த வில்லனை தூக்கி நிறுத்தி கட்டி போட்டுட்டு ஒழுங்கா சொல்லு அந்த சர்ச்சுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அங்க என்னதான் பண்றீங்க அப்படின்னு கேட்டு அடி நடிக்கிறான் நம்ம கேப்டன். இப்படியே விட்டு அவனை அடிச்சே கொண்டுடுவார்னு சொல்லி ஹீரோ போய் நம்ம கேப்டனை தடுக்க என்ன தடுக்காத உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவுக்கு மூஞ்சிலேயே ஒரு குத்து. ஏன்னா நம்ம கேப்டனுக்கு இப்ப கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருது. ஹீரோவும் அப்படியே மெதுவா கீழே வந்து என்னோட வீட்டை சுத்தி இருக்க பொருட்களை வெட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னோட நிலைமையை பாரு இங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சோகமா தன்னோட சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லி ஃபீல் பண்றான் நம்ம ஹீரோ. அப்புறம் இவங்க எல்லாம் கீழே ஒன்னா சேர்ந்து அந்த டவருக்குள்ள எப்படி போறது அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில நம்மளோட ட்ரூப்ஸ் இங்க வந்துரும். அதுக்குள்ள நம்ம அந்த டவரை அழிச்சாகணும். எப்படி அந்த சர்ச்சில் 40-50 பேர் இருப்பாங்க. இந்த வில்லனை வச்சுதான் நம்ம அவங்கள திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி போய் அவனை கூட்டிடுவான்னு சொல்ல நம்ம போட்டோகிராஃபர் அவனை கூட்டிட்டு வரதுக்காக மேல போறான். அவனை கூட்டிட்டு போலான்னு கட்டாவுக்கு அவனும் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். உயிரோட தான் இருக்கானா இல்ல செத்துட்டானா அப்படின்னு செக் பண்ண போட்டோகிராஃபர் கிட்ட போக திடீர்னு போட்டோகிராஃபர் இடுப்புல வச்சிருந்த கன்னை எடுத்து வில்ல அவனை சுட்டுறான். போட்டோகிராஃபர் அந்த இடத்துலயே கீழே விழ சத்தம் கேட்டு எல்லாரும் மேல ஓடி வராங்க. வில்லனோட ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறதால அவனும் கண்ணா பின்னான்னு எங்கே சுடுறான். அதுல இருந்து தப்பிச்சு முதல்ல மேல வந்த நம்ம ஹீரோ வில்லனை பிடிச்சு அவங்கிட்ட இருந்து கன்னை புடிங்கிறான். போட்டோகிராஃபருக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்க புல்லட் சரியா நெஞ்சிலேயே பாஞ்சு ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு போட்டோகிராஃபர் அலற ஆனா அவனை காப்பாற்ற முடியல. போட்டோகிராஃபர் அதே இடத்துல இறந்துடுறான். எங்காலேயே கொண்டுட்டுல உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு திபெத் ஒரு கன்னை எடுத்து வில்லனோட வாயிலேயே வைக்க இல்ல வேணாம் இந்த மிஷனை முடிக்க அவன் நமக்கு உயிரோட வேணும் அமைதியா இரு அப்படின்னு கேப்டன் திபெத்தை கண்ட்ரோல் பண்ண அதே நேரம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஹீரோ தான் சர்ச்சுக்குள்ள பாத்துருப்பா இல்லையா அந்த ரெட் கலர் இன்ஜெக்ஷனை போட்ட உடனே டெட் பாடி கூட உயிர் வந்திருக்கும். அதே மாதிரி இவனையும் உயிர் படைக்க
வச்சிடலாம் அப்படின்னு திடீர்னு அவன் கொண்டு வந்த ரெட் கலர் இன்ஜெக்ஷனை எடுத்து கீழே இறந்து கிடக்கிற போட்டோகிராஃபருக்கு போட்டுறான். இருந்தாலும் போட்டோகிராஃபர் இறந்தவன் இறந்து போன மாதிரியே தான் கிடக்குறான். அவ்வளவுதான், அவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சு அந்த வில்லனை கூட்டிட்டு கீழே போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் பெருமூச்சு விட்டு திடீர்னு உயிரோட எழுந்து உட்கார்றான். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேன்ல இருந்த மொத்த தண்ணியும் குடிக்க, இருந்தாலும் அவனுக்கு தாகமே அடங்கல. அவனுக்கு அந்த புல்லட் பஞ்சு வலி கூட தெரியல. நீ நல்லா தானே இருக்க, உன்னால எழுந்து நடக்க முடியுமான்னு கேப்டன் கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சடனா எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்து நிக்கிறான். இங்க ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டையை கலட்ட அவனோட நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு வெளியே வருது. பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். அவனோட கழுத்தெலும்பு எல்லாம் உடஞ்சி எலும்பு எல்லாம் வெளியே வருது. என்னடா பண்ண சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சி ஒத்த கையால தூக்குறான். இந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே இவனுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துருச்சு போல. சுத்தி இருக்க எல்லாரையும் ஒரே கையால தூக்கி போட்டு பந்தாடுறான். இது வேலைக்கு ஆகுதுன்னு கேப்டன் அவரோட கன்னை எடுத்து சரமாரியா போட்டோகிராஃபரை சுட்டு தள்ளிட்டு, உண்மை சொல்லு, நீங்க என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வில்லனை பார்த்து கேட்க, அழிவில்லாத வீரர்களை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த வில்லை ஒரு வில்லன் ஸ்டைல சொல்ல, பின்னாடி திரும்பி பார்த்தா போட்டோகிராஃபர் இன்னும் சாகல. இவ்வளவு சுட்டுமே திரும்பவும் உயிரோட எழுந்து நிக்க பாய்ஸ் இப்ப அவனை தள்ளி விட்டு துப்பாக்கியை வச்சு அவனோட தலையிலேயே அட்டி அட்டி நடிச்சு அவனோட தலையே நச நசன்னு பண்ணி இந்த தடவை முழுசா கொன்னுறான். நம்ம ஹீரோ அவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்க, கேப்டனும் நம்ம பாய்ஸை கண்ட்ரோல் பண்ண, திபெத்துங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, நம்ம வில்லன் யாருமே பார்க்கல, இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு ஹீரோயினோட தம்பி பாலை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். வில்லனோட கையில பால் இருக்கிறதுனால அவன் தப்பிச்சு ஓடக்குள்ள அவனை இவங்களால சுட முடியல. ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்து அவனோட ட்ரூப்ஸ் கூட சேர்ந்துறான் வில்லன். இப்போ உள்ள இருக்க நம்ம ஹீரோ டீமுக்கும் வெளியே இருக்க நம்ம வில்லன் டீமுக்கும் சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. மேல இருந்து நம்ம திபெத் ரைஃபிளை வச்சு போட்டு தள்ளுறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அப்படின்னு பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம கேப்டன் அந்த வில்லனை சுட்டதுல அவனோட தாடையே உடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை ஜீப்ல தூக்கி போட்டுட்டு அந்த சர்ச்சுக்கு கடத்திட்டு போறான் வில்லன். நம்ம ஹீரோயினியும் என்னோட தம்பியை விட்டுடு விட்டுடுன்னு பின்னாடியே கத்திக்கிட்டு ஓட இந்த ஜீப் வேகமா போயிடுது. ஹீரோயின் கோபத்துல அங்க இறந்து கிடக்கிற ஒரு சோல்ஜரோட கன்னை எடுத்துக்கிட்டு என் தம்பியை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பாய்ஸ் அவளை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றான். இந்த பக்கம் வில்லன் அந்த சர்ச்சுக்குள்ள வந்து அவசர அவசரமா ரெட் கலர் இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கிறான். கூடவே இன்னொரு எல்லோ கலர் இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்னு இருக்கு, அதையும் எடுத்து போட, அந்த டாக்டர் நீ என்ன பண்ற, கொஞ்சம் அமைதியாயிரு, இது இன்னும் முழுசா சோதிக்கல அப்படின்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்காம அந்த இன்ஜெக்ஷனையும் எடுத்து போட்டுக்க. இப்ப அப்படியே வில்லனோட முகத்தை காமிக்கிறாங்க பாருங்க, தாடையெல்லாம் பிஞ்சு போய் ரொம்பவே கொடூரமா இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல நம்ம பாலையும் காப்பாத்தி ஆகணும், அதே நேரம் அந்த சர்ச்சையும் அழிச்சு ஆகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இப்ப இவங்களோட டீம்ல கேப்டன், ஹீரோ, திபெத், ஜேக்கப் அண்ட் ஹீரோயின் சொல்லிட்டு மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல கிட்டத்தட்ட 40-50 பேர் இருப்பாங்க. சோ என்ன பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு முடிச்ச பின்னாடி எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு போறாங்க. நம்ம திபெத்தும் ஜேக்கப்பும் நுழைவாயில்ல நின்னு வெளியே வர சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சுட்டு தள்ளணும். இங்க நம்ம ஹீரோயின் அவங்களை திசை திருப்பறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர, அவளை பார்த்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர் ஒருத்தன் பின்னாடியே வண்டியில துரத்திட்டு போறான். கடைசியா ஒரு பாலத்துக்கிட்ட போய் நிக்க அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இப்படி வசமா வந்து மாட்டிட்டியே அப்படின்னு ஹீரோயின் இப்ப ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க. பின்னாடி இருந்து கேப்டனும் ஹீரோவும் அவனை ஒரு அடி அடிச்சு கீழே படுக்க வச்சிடறாங்க. தென் இவனோட வாயையும் கையையும் கட்டி அவன் வந்த வண்டியிலேயே அவன் அந்த நுழைவாயிலுக்கு அனுப்புறாங்க. இங்க வந்து வண்டி நிக்க அவனும் வண்டிக்கு சைட்ல பாடுறா அப்படின்னு சைகை காட்ட, அவன் சொல்றது எதுவுமே இவங்களுக்கு புரியல. என்னடா சொல்ல வரேன்னு சொல்லி வாயில ஒட்டி இருந்த டேப்பை பிக்க, அதோட சேர்ந்து வாயில வச்சிருந்த கிரானைட்டோட லாக்கும் டேப்போட சேர்ந்து ரிலீஸ் ஆயிடுது. வண்டியோட சைடுலயும் நிறைய டைனமைட் பாம்பை வச்சு அனுப்பியிருக்கானுங்க. அந்த பாம்பு வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட, உடனே அந்த பாம்பு வெடிச்சு அவன் பீஸ் ஆயிடுறான். சுத்தி இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட அடி. அடிப்பட்டவங்க எல்லாம் தள்ளாடிக்கிட்டே எழுந்து நிக்க, பிளான் போட்டபடியே திபெத்தும் ஜேக்கப்பும் மறைஞ்சிருந்து அவங்கள கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கம் இந்த சர்ச்சை வெடிக்க வைக்கிறதுக்காகவும் ஹீரோயினியோட தம்பியை வெளியே கூட்டி வரதுக்காகவும் ஹீரோ வெளியே வந்த அந்த டிரைனேஜ் டனல் வழியா ஹீரோயினியும் கேப்டனையும் உள்ள கூட்டிட்டு போறான். 3 பேரும் பதுங்கி உள்ள போறாங்க. ஒரு இடத்துல நின்னு முதல்ல இந்த இடத்தை சுத்தி டைம் பாம்பு செட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உன்னோட தம்பியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது, முதல்ல நான் என்னோட தம்பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கேட்காம ஹீரோயின் தனியா அவளோட தம்பியை தேடி போயிடுறா. க்ளோயையும் அவளோட தம்பியை தேடிட்டு இருக்கும்போது அங்க 2 சோல்ஜர்ஸ் வராங்க. அவங்க முன்னாடி கன்னை காட்டி என்னோட தம்பி எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, அந்த 2 பேத்துல ஒருத்தன் கிண்டலா சிரிக்க அவனோட தலையிலேயே புல்லட்டை இறக்கிறா க்ளோயி. பயந்து போன இன்னொருத்தன், இரு உன்னோட தம்பி தானே, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், என்ன சுட்டுடாத, என் கூடவே வா, நான் காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். கம்யூனிகேஷன் ரூம்ல இருந்த ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அங்க 17 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரியான ஒரு பாம்பை செட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களோட மிஷனே இதுதான். நம்ம ஹீரோவோட ஆர்மி உள்ள வரும்போது இங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்க இவங்களோட ஆளுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட சேர்ந்து இந்த டவரையும் அழிக்க இங்க வந்திருக்காங்க. 18 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியே போய் ஆகணும். நீ போய் க்ளோயையும் பாலையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான் கேப்டன். இந்த பக்கம் அந்த இன்னொரு சோல்ஜர் க்ளோயை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உள்ளதான் உன்னோட தம்பி இருக்கான்னு சொல்லி ஒரு செல்லோட கதவை திறந்து விட்டுட்டு பின்னாடி வந்துடுறான். அந்த செல்லுக்குள்ள விசித்திரமா சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப இருட்டா இருக்கிறதால உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சரியா தெரியல. உடனே பின்னாடி இருந்த ஜெர்மன் சோல்ஜர் இவளை கொன்னுடலாம் அப்படின்னு கன்னை எடுக்க சரியான நேரத்துக்கு அங்க வந்த நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு உன்னோட தம்பி இங்க இல்ல, அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினியை அங்க இருந்து கூட்டிட்டு ஓடுறான். கீழே விழுந்து கிடக்கிற ஜெர்மன் சோல்ஜரை ஏதோ ஒண்ணு அந்த செல்லுக்குள்ள புடிச்சு இழுத்துட்டு போகுது. இதை பார்த்த பாய்ஸும் க்ளோயையும் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. ஜேக்கப்பும் திபத்தும் எதிரிகளோட பலம் அதிகமானதுனால இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஆரம்பத்துல ஒரு லேபுக்கு போனா இல்லையா, அந்த லேபுக்கு இப்ப ஹீரோயினியை கூட்டிட்டு போறான். அங்க இருக்க ஒவ்வொரு துணியை விலைக்கு பார்க்க அதுல ஒண்ணுல பாலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வேலையா அவனுக்கு ஒண்ணு ஆகல, நார்மலா தான் இருக்கான். இவனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு நான் போய் கேப்டனை கூட்டிட்டு வெளியே வரேன் அப்படின்னு பாய் சொல்ல க்ளோயி இதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்ல நீயும் என் கூட வா, நம்ம ஒன்னா போயிடலாம் அப்படின்னு லவ்வ வெளிப்படுத்துற மாதிரி கண்ணுல ஏக்கத்தோட சொல்றா. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ளேயும் இந்த படம் முழுக்க அப்பப்ப அங்கங்க இந்த மாதிரியான ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு தான் இருக்கும். ஒரு வழியா க்ளோயி அனுப்பி வச்சுட்டு ஹீரோ நம்ம கேப்டனை தேடி போறான். அப்படி தேடி போகும்போது சடனா ஏதோ ஒரு உருவம் ரொம்ப வேகமா இவனை கிராஸ் பண்ணி போகும். இந்த பக்கம் க்ளோயி அவளோட தம்பியை கூட்டிட்டு வந்த வழியே வெளியே போக அந்த ட்ரைனேஜ் டனலுக்குள்ள முதல்ல பாலை அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே க்ளோயும் உள்ள போறா. திடீர்னு யாரோ அவளோட தலைமுடியை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸா இழுத்து வெளியே போடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவளோட தம்பி இதுல தான் இருக்கான்னு சொல்லி ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அந்த கதவை திறந்து விட்டால அதுல இருந்து வந்த இன்ஜெக்ஷன் போடப்பட்ட ஒரு ஜாமி மாதிரியான ஒரு ஆள் தான் இது. இதை பார்த்து பயந்து பால் முன்னாடி ஓடிடுறான். இது நம்ம க்ளோயோட கழுத்து பிடிச்சு நிற்க க்ளோயை கையில வச்சிருந்த கன்னை வச்சு அதோட தலையில சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. அதுவும் சாகாம பின்னாடியே துரத்திட்டு வருது. போற வழியில ஒரு பெரிய ஃபயர் கன்னை பாக்குற நம்ம க்ளோயி இனிமே உடனே வேலைக்கு ஆகாது, அவனை கொன்னுட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த கன்னை எடுத்து அந்த ஜாம்பி மேலேயே ஃபயர் பண்ண சுட்டு சாகாத அந்த ஜாம்பி இப்ப அந்த நெருப்பு பட்ட உடனே மொத்தமா எரிஞ்சு இறந்து போயிடுது. இந்த பக்கம் கேப்டன் எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பாம்பை செட் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அந்த அகோர முகத்தோட அந்த வில்ல முன்னாடி வந்து நின்னு கேப்டனை தூக்கி போட்டு அடிக்கிறான். இந்த வில்லன் தான் 1க்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பால, சோ ரொம்பவே பவர்ஃபுல்லா வந்திருக்கான். நம்ம கேப்டனை போட்டு அடி பொழக்க நம்ம கேப்டனும் சும்மா இல்ல, முடிஞ்ச அளவுக்கு டஃப் தராரு. அப்படியே கட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னும் சில பாம செட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஹீரோ தலைக்கு பின்னாடி கன்னை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர். ஹீரோ அந்த டாக்டரை தள்ளி விட்டு இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ளயும் சண்டை நடக்குது. அதுல இந்த டாக்டரை நம்ம ஹீரோ கொன்னுறான். வெளியே என்ட்ரன்ஸ்ல ஜெர்மன் சோல்ஜருக்கும் நம்ம பசங்களுக்கு இடையில பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து பால் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியே ஓடி வரான். இவனோட ஒரே தொல்லையா போச்சுடா அப்படின்னு நம்ம திபெத் உள்ள இறங்கி அவனை காப்பாற்ற போறான். அப்படி காப்பாத்திட்டு கூட்டிட்டு வரும்போது திபெத்துக்கு ஒரு குண்டடிப்பட்டுருது. இருந்தாலும் அவனை எப்படியோ காப்பாத்தி இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துடுறான். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்த பாலும் திபெத்தும் இப்ப நண்பர்கள் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே உள்ள கட்டுறாங்க. அந்த வில்லன் நம்ம கேப்டனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து அங்க தொங்கிட்டு இருந்த ஒரு கொக்கியில தூக்கி மாட்டிடுறான். நம்ம கேப்டனும் வழியில கத்துறாரு. அந்த ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அதே நேரம் அங்க வந்த நம்ம ஹீரோ அந்த வில்லனை துப்பாக்கியை வச்சு சுட இவனுக்கு ஒண்ணுமே ஆகல, சும்மா சாதாரணமா திரும்பி பார்க்கறான். இப்ப அந்த வில்லன் நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கேப்டன் எப்படியோ ட்ரை பண்ணி அந்த கொக்கியில இருந்து வெளியே வந்து விழுறாரு. இப்ப கேப்டனுக்கு வேற வழி இல்ல, தன்னோட வலியையும் கட்டுப்படுத்தி ஆகணும், அதே நேரம் இவன் அளவுக்கு பவர்ஃபுல்லா மாதிரி இவனை அழிச்சாகணும். சோ இந்த இன்ஜெக்ஷனை விட்டா வேற வழி இல்லைன்னு அந்த லேப்ல இருந்த அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து போட்டுக்கிறாரு கேப்டன். வில்லன் ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க பின்னாடி இருந்து ஒரு பெரிய கம்பி ஒண்ணு வில்லனோட முதுகுல சொருகுது. யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் வந்துட்டாரு. வில்லனுக்கு சமமான சக்தி இப்ப நம்ம கேப்டன் கிட்டே வந்துருச்சு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த வில்லனுக்கு பக்கத்துல ஒரு கேஸ் சிலிண்டர் ஒன்று கீழே கிடக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துடுறான். அதை சுட்டு தள்ளி அதை வெடிக்க வச்சு வில்லனோட உடம்ப செதறடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் கிட்ட ஓடி வந்து எழுந்திருங்க கேப்டன், பாம்ல டைம் செட் பண்ணியாச்சு, அது வெடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டனும் கூட வர மாதிரி எழுந்து ஹீரோவை வெளியே தள்ளி விட்டு கேப்டன் உள்ளே லாக் பண்ணிக்கிறாரு. ஹீரோவும் ஏன் இப்படி பண்றீங்க கேப்டன், கதவு திறங்க, நம்ம வெளியே போயாகணும் அப்படின்னு சொல்ல இல்ல நான் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கேன், என்னோட சேர்ந்து இது எல்லாமே மொத்தமா அழியட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா வில்ல இன்னும் சாகல, அவன் எழுந்து வரான். அவன் மட்டும் இல்லாம அவன மாதிரியே இருக்க இன்னும் நிறைய பேர் எழுந்து வராங்க. கேப்டன் ஒரு பாம கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவை இங்க இருந்து போக சொல்ல ஹீரோவும் கேப்டனை இங்க விட்டுட்டு போக மனசு இல்லாம வேற வழியும் இல்லாம இங்க இருந்து வெளியே ஓடுறான். நம்ம கேப்டனும் அந்த வில்லனை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாருக்கும் ஏன் கையால தான்டா சாவுங்கடா அப்படின்னு அந்த பாம பத்த வச்சு வெடிக்க வைக்க இப்ப மொத்த சர்ச்சும் அடிக்குது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அண்ட் ஃபைனலா ஒரு வழியா இவங்களோட ஆர்மியும் இங்க உள்ள வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க உள்ள போன பாய்ஸுக்கும் கேப்டனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சோகமா இருக்காங்க.
நம்ம குட்டி பையன் பால் அங்க பாருங்க பாய்ஸ் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு பாய்ஸை பார்த்து கத்துறான். நம்ம ஹீரோவும் ரொம்ப டயர்டா இவங்களை நோக்கி நடந்து வந்து ஒரு சேர்ல ரொம்ப களைப்பாவும் அதே நேரம் ரொம்ப கவலையாவும் உட்கார்றான். கேப்டனுக்கு என்னாச்சு அப்படின்னு திபேத் கேட்க இனிமே அவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையை ரொம்ப சோகமா ஆட்டுறான். அடுத்த நாள் இந்த டவரை வெடிக்க வச்சதை பத்தி ஒரு ஹையர் ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்க, அங்க ஏதாவது பாத்தீங்களா, ஏதாவது விசித்திரமா நடந்துச்சா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அது மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு போய் சொல்லிடுறான். அண்ட் நம்ம கேப்டனோட தியாகத்தால தான் இந்த மிஷன் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ திபேத், ஜேக்கப் அண்ட் அந்த குட்டி பையன் பால் 3 பேரும் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ சரி தயாராகுங்க இன்னொரு மிஷன் இருக்கான் அப்படின்னு சொல்ல இதோட இந்த படமும் முடியுது. ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு அண்ட் நான் கதையை சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்காகவே வேற எந்த ஒரு சேனல்லையும் போடாத ஒரு அமேசிங்கான நீங்க எதிர்பார்க்காத ஒரு அழகான ஃபீல் குட் படம் அடுத்த வீடியோவா வர இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.